வேணும்னு உங்களுக்கு தெரியும்ல. இதுதான் நெக்ஸான் ஃபேஸ் லிஃப்ட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து டாப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டாடா நெக்ஸான் ஃபேஸ் லிஃப்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு நெக்ஸான் ஓனர். ஸோ ஃபேஸ் லிஃப்ட் ஒரு சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் சொல்ல முடியும். மற்ற எந்த காரணம் சொல்லுவேன், பிகாஸ் அவங்க நாட் ரொம்ப ஜுவல்லர்ஸ், உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இன்றைக்கி வந்து இதோட டாப்பிங் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம், ஃபாலோட் பை இந்த வண்டியோட காம்ப்ரிஹென்சிவான ரிவ்யூ பார்ப்போம். ஃபேஸ் லிஃப்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் லான்ச் ஆச்சு, அரௌண்ட் ஜான்வரி லான்ச் ஆச்சு. அப்போது டாட்டா நிறைய கார் லான்ச் பண்ணாங்க. டியாகோ, டிகோர் ஃபேஸ் லிஃப்ட், ரெண்டு ஃபேஸ் லிஃப்ட்ஸும், அப்புறம் ஆல்யூ நெக்ஸான் இவி லான்ச் பண்ணாங்க, அவுட்ரஸ் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் எல்லாமே லான்ச் பண்ணாங்க. அது கூட நெக்ஸான் ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் பண்ணாங்க. லாக் அண்ட் லாக், அப்புறம் வந்து பூட் ஓப்பனர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நெக்ஸான் இஸ் ஒன் ஆஃப் த குட் லுக்கிங் காம்பாக்ட் SUVs. இன் மை ஐஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் கார்ஸ் இன் அண்டர் 10 lakhs, பிகாஸ் அது ஸ்டைலிங் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் வைல்டாக இருக்கும், நோ காம்ப்ரமைஸ் ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்ம வண்டிக்கு உள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி ஃபீச்சர்ஸ் வந்து நான் வெளியே போய் சொல்கிறேன், பிகாஸ் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரண்ட் ஃபாஸியாக வந்து உங்களுக்கு ஃபேஸ் லிஃப்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. தட் இன்க்ளூட்ஸ் ஹெட் லேம்ப்ஸ், பம்பர் ஏரியா, ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாமே. ஸோ ஹெட்லாம்ப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஷார்ப்பரான லுக் கொடுக்குது கம்பேர் டு ப்ரீவியஸ் வண்டியோடது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏன்னா என் வண்டியில் ஃப்ரண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், பட் ஸ்டில் உங்களுக்கு ஓவரால் சைட் ப்ரொஃபைல் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு எஜியான ஸ்டைலிங் கூட பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஃபாஸியோஸ் லிட்டில் பிட் என்ன சொல்கிறது, லைட்டாக சோம்பர் தான். ஸோ இதில் வந்து அப்படி கிடையாது. ஸோ இந்த ஸ்லீக்கான உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப் யூனிட் இருக்குது, ப்ளஸ் இன்டெகிரேட்டட் LED DRLs கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பிராண்ட் நியூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் டிசைன் 2.0 ஃபிலாசபி ஹாரியில் டெபியூ ஆச்சு. அதிலிருந்து அடாப்ட் பண்ண டிசைன் லாங்குவேஜஸ் எல்லாம். இந்த பர்டிகுலர் ஷேப்டு க்ரோம் ஃபினிஷ் நல்லாயிருக்கு. இந்த ஃபாக் லாம்ப் யூனிட் வந்து புதுசு, இந்த ஹவுசிங் புதுசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் பாடி ஸ்கிட் லைட் வந்து அதுவும் புதுசு. அப்புறம் இந்த ட்ரையரோ பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த இன்சர்ட்ஸும் புதுசு. இது வந்து இந்த பர்டிகுலர் டிசைன் லாங்குவேஜ்க்கு வந்து ஒரு சிக்னேச்சரான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா பேட்ச் வந்து உங்களுக்கு ஒரு திக்கான பிளாக் ஸ்ட்ரிப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நியூ டிசைன் 16-inch வீல்ஸ். இந்த வண்டி இந்த பர்டிகுலர் இது வந்து உங்களுக்கு குடியர் டயர்ஸில் வந்து ரைட் ஆகுது. அதுக்கப்புறம் சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் எக்ஸப்ட் ஃபார் த நியூ அலாய் வீல்ஸ், நியூ மெஷின் அலாய் வீல்ஸ் இல்லாமல். பிகாஸ் சைட் ப்ரொஃபைலில் இந்த ஐவரி ஃபினிஷ் இருக்கு இல்லையா, இது. அதுக்கப்புறம் வந்து பிளாக் பில்லர்ஸ், பிளாக் பி பில்லர், அப்புறம் வந்து பிளாக் அண்ட் A பில்லர், அப்புறம் இந்த சி பில்லர், அப்புறம் சி பில்லருக்கு பின்னாடி இருக்கிற இந்த பிளாக் எலிமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நெக்ஸானுக்கு இதுக்கும், அதாவது ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் நெக்ஸான் இதையும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் சைட் ப்ரொஃபைலேருந்து உங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது, எக்ஸப்ட் ஃபார் த அலாய் வீல்ஸ். ரியர்லேயே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ப்ரீ ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனில் உங்களுக்கு ரியர் எண்ட் வந்து நல்லாயிருக்கும், பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் டிசைன் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சு வச்சது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கு, ரெடி டெயில் லாம்ப் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு ரிவர்சிங் லைட்ஸு, அப்புறம் டர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பம்பர் வந்து உங்களுக்கு ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இந்த ஷேப்டு க்ரோம் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அண்டர் பாடி ஸ்கிட் பிளேட் இருக்குது. ப்ளஸ் இந்த பிளாக் ஃபினிஷ் இருக்கு இல்லைங்களா, திஸ் வில் சேவ் யூ a lot of money. பிகாஸ் வண்டி ரிவர்ஸ் பண்ணும்போது பின்னாடி யாராச்சும் வந்து இடிச்சா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இங்கே தான் அடிக்கும். எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நெக்ஸான் பேட்ச் நீட்டாக வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேம் இந்த எக்ஸ் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் ஏன் வண்டி கூட இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வைப்பர் கொடுத்துருக்காங்க, வைப்பர் அண்ட் வாஷர் கொடுத்துருக்காங்க ரியரில். இந்த சின்ன இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த அனிமல் இது இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியாவோட வைல்ட் லைஃப்காக ஒரு ட்ரிபியூட் மாதிரி இந்த வண்டியில். ஸோ ஐம் கிளாட் தட் ஃபேஸ் லிஃப்ட்லேயும் அந்த ட்ரிபியூட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் இன்னொரு மேஜர் அப்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக டாப் இன் வேரியன்ஸில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒயிட் ஃபினிஷ் ரூஃப். ஸோ இந்த இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் சரி, இந்த ரூஃப் லைன் இருக்கு இல்லையா, ரூஃப் லைன் கம்ப்ளீட்டாக அன்டில் தி ஸ்டார்டிங் ஆஃப் தி பில்லர் உங்களுக்கு வந்து ஒயிட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் நாட் ஷுர் ஒயிட் ஃபினிஷ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, பிகாஸ் கிரே ஃபினிஷ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. பட் என்னை பொறுத்தளவுக்கு பாடி கலர்லேயே உங்களுக்கு ரூஃப் இருக்கிற வேரியண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்கே இருக்கு இல்லையா, ஸோ எனக்கு வந்து ஐ லவ்ட் இட் மோர் பிகாஸ் அதோட ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும் பாடி கலர்லேயே இருக்கிறனால. சரி, ஸோ லெட்ஸ் கெட் க்ளோஸாக. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஒய் ஷேப்டு இந்த முன்னாடி இருக்குல்ல ட்ரையோட பேட்டர்ன், அதே மாதிரி உங்களுக்கு
இந்த பிளாஸ்டிக் கிளாடிங்லேயும் பிளாக் பிளாஸ்டிக் கிளாடிங்லேயும் உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியும் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் உங்களுக்கு இது வந்து மெயினாக வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் சைடில் ஏதாச்சும் இடிச்சதுனாலும் வந்து இது வந்து வாங்கிக்கும். பிகாஸ் இது உங்களுக்கு இந்த ஸ்லைட்லி உங்களுக்கு இந்த கேரக்டர் லைன் வந்து கொஞ்சம் பல்ஜியாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வெளியே தான் இது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ கீழே அடிபட்டுச்சுன்னா இது வந்து வாங்கிக்கும். ஸோ சேம் கேரக்டர் லைன்ஸ் இந்த வீல் ஆர்ச்சில் வந்து கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. என் வண்டியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. என் வண்டி டாப் அண்ட் வேரியன்ட் கிடையாது. ஸோ அதில் வந்து அலாய் வீல்ஸ் கிடையாது. ஸோ வந்து வீல் கேப்ஸாக இருந்திருக்கும். அந்த வீல் கேப் டிசைனே வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சரி, எக்ஸ்டீரியரில் இன்னும் 2 விஷயம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் இது வந்து பிளாக் ஃபினிஷ்ட் உங்களுக்கு ஷார்ட் ஃபின் ஆண்டனா. அப்புறம் உங்களுக்கு ரூஃப் ரைல்ஸ் வந்து கிரே கலரில் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் லிஃப்ட்டில். பார்க்க நல்லா இருக்குல்ல வண்டி. இட்ஸ் ரியலி குட். பிரதாப் போஸ் டாட்டாவோட டிசைன் ஹெட். தேங்க்ஸ் ஃபார் தேட். இட்ஸ் அ வெரி குட் டிசைன். ஸோ நீங்கள் வந்து அவர் நீங்கள் அதாவது இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டிசைன், கார் டிசைன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவர் வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் அவர் நிறைய அப்டேட்ஸ் போடுவார். வேறு கிளே மாடல்ஸ்லேருந்து மற்ற டிசைன் ஸ்கெச்சஸ்லேருந்து நிறைய ஷேர் பண்ணுவார். ஸோ அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் நிறைய விஷயத்துக்கு ரிப்ளையும் பண்ணுவார். சரி, நம்ம இன்டீரியர் பார்ப்போம். ஸோ சேம் தனிங் சவுண்ட் என் வண்டியில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்விட்சஸ் உங்களுக்கு வந்து பவர் விண்டோ ஸ்விட்சஸ் இதனாலும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பவர் விண்டோ நீங்களாக ஆக்டிவேட் பண்ணுற ஆப்ரேபிளாக இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குறதா அப்படின்றது இந்த ஸ்விட்சு. ஸோ இதெல்லாம் வந்து சேம் உங்களுக்கு இந்த டோர் பாக்கெட்ஸில் இருக்கிற ஸ்பேஸ் சேம். அதே மாதிரி இங்கே இருக்கிற நீங்கள் வந்து இங்கே ஃபோன் வச்சுக்கலாம். அப்புறம் வேறு ஏதாச்சும் பர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம், வாலெட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் வந்து சேம். பட் உங்களுக்கு சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த பர்ஃபெக்டட் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கு, இந்த ஐவரி ஃபினிஷ். பட் இது சீக்கிரம் அழுக்காயிடும் ஐ கெஸ். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் ஸோ இங்கேயும் வந்து இந்த ஒயிட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பார்ப்போம். ஸோ அந்த ஒய் ஷேப்டு அந்த ஒரு பர்டிகுலர் டிசைன் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்டென்ஷன் டீட்டெயில் விஷயம் வந்து டாட்டா நல்லா பண்ணுறாங்க அதோட லேட்டஸ்ட் கார்ஸில். தட்ஸ் வெரி நைஸ். அப்புறம் இது உங்களுக்கு சாஃப்ட் டச் பிளாஸ்டிக் தான், பட் உங்கள் அதோட ஃபீல் நல்லா இருக்குங்க. ஓகே, இன்டீரியர் லுக் வந்துட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிரேக் பண்ணியாச்சு, க்ளச் அமுத்தியாச்சு, ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ண ஆயிடுச்சு. ஸோ ஸ்டீரிங் வீலை வந்து நேர் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டீரிங் வீல்லையே வந்து உங்களுக்கு அப்பா பாட்டு கேட்டுச்சுன்னா யூடியூப் வந்து காப்பி ரிக்ளைம் பண்ணிரும்பா. சரி, இந்த வண்டியோட மெயின் சேஞ்ச் நீங்கள் டிரைவர் சீட் லிங்க் வந்தையும் உங்களுக்கு தெரிய மெயின் சேஞ்ச் வந்து இதுதான் ஸ்டீரிங் வீல். இது வந்து ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல். உங்களுக்கு ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்டீரிங் வீல் வந்திருக்கும், ரவுண்ட் ஷேப் டிசைன் வந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த சேம் யூனிட் வந்து உங்களுக்கு டியாகோவில் இருக்கும், டிகோர்லேயும் இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இங்கே க்ரோம் ஹேண்டில்ஸ் இருக்குங்க, டோர் ஹேண்டில்ஸ், இன்சைட் டோர் ஹேண்டில்ஸ். தேங்க்ஸ் ஃபார் தேட். அப்புறம் இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் இது ரிட்டைன் பண்ணியிருக்காங்க பழைய வண்டியிலேருந்து. சரி, க்ளோஸ் பண்ணிட்டேன். டோர் தட்டிங் சவுண்டும் அதே தான், நோ சேஞ்ச் இன் தட். ஸோ இப்போ நான் வந்து ரெவ் பண்ணுறேன். ஆக்சலரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் மீட்டரில் வந்து உங்களுக்கு அதிகமாகுது பார்த்தீங்களா, ஆர்பிஎம் டைம்ஸ் அப். ஸோ அங்கே ஆர்பிஎம் இருக்குது. அப்புறம் வந்து உங்கள் ஹெட்லைட் இண்டிகேஷன் இருக்குது. அப்புறம் வந்து சீட் பெல்ட் போடணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கோட லீவ் அது இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன சின்ன வார்னிங் சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பவுமே உங்கள் கார் எடுக்கும்போது வார்னிங் சிக்னல் காலையில் நீங்கள் எடுக்கும்போது காமிச்சதுன்னா டோன்ட் இக்னோர் இட். அட்லீஸ்ட் உங்கள் ஒர்க் ஷாப்புக்கு இல்லை வந்து நீங்கள் ஷோரூம்க்காச்சும் கால் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கோங்க. பிகாஸ் ஈவன் லிட்டில் திங்ஸ் மேக் இட் பிக் டிஃப்ரென்ஸ். அப்புறம் வந்து ஃபியூல் லெவல் காமிக்குது. ஸோ இது ஃபியூல் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து பிளிங்க் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் மெயின் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு இதுதான் 0 kmph, ஸோ ஸ்பீடோமீட்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் காமிக்குது. 4 வீல்ஸ் பிளிங்க் ஆகுது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் காமிக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன காமிக்குது, இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி காமிக்குது. அப்புறம் வந்து ட்ரிப் மீட்டர் காமிக்குது. அதுக்கப்புறம் என்டையர் ஓடும் காமிக்குது. இப்போ நம்ம வந்து வி கேன் டயல் இட் த்ரூ. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த செட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இதில் வந்து டைம் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான இந்த டயலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது
இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த டெஸ்க்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் நீங்கள் டியாகோலையும் பார்க்கலாம். பட் இதில் வந்து மோர் ரெஸ்பான்சிவ் என்ன பொறுத்தளவுக்கு, பிகாஸ் ஆப்பிள் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃப்ளோட்டிங் டச்சிங் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான். இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்க்கு ஹோம் போகிற பட்டன், அப்புறம் நேவிகேட் பண்ணுற பட்டன், அப்புறம் வந்து பேக் வரது, அப்புறம் வந்து ஃபோன் கனெக்டிவிட்டி, அப்புறம் இந்த டயல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த நீங்கள் வந்து வால்யூம் அப் ஆர் டவுன், அப்புறம் வந்து என்டையர் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் பண்ணுறது, அப்புறம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பழைய நெக்ஸான் வந்து லிஃப்ட் பண்ணுது. ஆல்சோ இந்த ஐசி வென்சரோட டிசைன், அப்புறம் இந்த ஸ்லைட்லி இந்த க்ரோம் ஃபினிஷ், அப்புறம் இங்கேயும் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பிராண்ட் நியூ. அதாவது இங்கே டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட் மாதிரி இருக்குது. பிகாஸ் டியாகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிளாக் தீம் மாதிரி தான் இருக்கும் டேஷ்போர்டில். பிகாஸ் அதுவும் டோல் டோன் தான், பட் இந்த அளவுக்கு ஒயிட்டிஷாக இருக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து இது வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பழைய வண்டியில் இருந்தது தான். ஸோ ஆனால் இது வந்து புதுசு. அப்புறம் உங்களுக்கு சைடில் டோர் பாக்கெட்ஸு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் இருக்குது. இது வந்து ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் கிடையாது, ஸ்லைட் பண்ண முடியாது, நம்ம ஜென்ரலாக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே நல்லா யூஸபிள் ஸ்பேசஸ் இங்கே நிறையா இருக்குது. இங்கே கப் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முன்னாடி உங்களுக்கு வந்து பவர் அவுட்லெட் இருக்குது. அப்புறம் வேறு என்ன விஷயம், அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஏசி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த வழியாக வந்து உங்களுக்கு ஏர் கண்டிஷனிங் வேணுமோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஸ்டீரிங் வீலுக்கு வரேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீலில் உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே டாப் என்னால் வந்து லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, லெதர் ராப்டு இது. அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு கியர் நாப்லேயும் உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்லைட்லி இங்கே வந்து லெதர் ராப் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வெரி குட். ஆல்சோ உங்களுக்கு சென்டர் கன்சோல் இந்த டனல்லையும் உங்களுக்கு பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பியானோ பிளாக் ஃபினிஷ் தான். ஸோ விச் இஸ் வெரி குட். ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் டோன், இந்த மாதிரி அட்டென்ஷன் டு டீட்டெயிலான விஷயம் நிறையா இந்த வண்டியில் இருக்குது. என் வண்டியிலேருந்து இது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் நான் சொல்லுவேன். பிகாஸ் அதில் சில சர்ஃபேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதாவது எஜ்ஜியாக இருக்கிற சர்ஃபேஸஸ் வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்கும். இதில் அப்படி கிடையாது, இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே சைடு வென்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரி அந்த ஒய் ஷேப்டு டீட்டெயிலிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ரபிள். சரி, அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வேறு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீட் லே அவுட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் லைட்டாக ஸ்போர்ட் சீட்ஸ் மாதிரி இருக்குது. இது இல்லை ஒயிட் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க ஆம்ரெஸ்ட்லேயும். அப்புறம் ரியரில் போய் பார்ப்போம். ஓகே, நம்ம ரியர் வந்துட்டோம். ஸோ எவ்ரி திங் இஸ் சேம் பேக் ஹியர். உங்களுக்கு ரியரில் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் டிரெக்ஷன் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரியர்லேருந்து வியூ. அப்புறம் உங்களுக்கு சர்ப்ரைசிங்லி இந்த வண்டி வந்து உங்களுக்கு சன்ரூஃப் இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் ஹெட்ரூம் வந்து அடிப்படுது. ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு தெரியல டிரைவர் சீட்லேருந்து, பட் இங்கே வந்து கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் ஸோ நான் 6 feet எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ மேபி இதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து இந்த டாப் அண்ட் வேரியண்ட் எடுத்தால் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி இந்த கோட் ஹேங்கர் இருக்குது. டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் கூல் க்ளோ பாக்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் இஸ் ஹேண்டி ஃபீச்சர் நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது. ஏன்னா நீங்கள் நிறைய விஷயம் வச்சுக்கலாம். ப்ளஸ் கப் ஹோல்டர்ஸ் இங்கேயும் இருக்குது. அம்ப்ரெலா ஹோல்டர் இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர். நீங்கள் வந்து அம்ப்ரெலா வச்சுக்கலாம். அது வழியாக வந்து அம்ப்ரெலா வந்து வெட்டாக இருந்தாலும் ட்ரைன் ஆகிக்கும் கீழே போய். டோர் க்ளோஸ் பண்ணுவோம். எப்போயுமே வண்டியிலேருந்து இறங்குனீங்கன்னா அப்படியே டோர் க்ளோஸ் பண்ணுங்கள். லாக் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து அவுட் சைட் ரிவ்யூ மிரர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ when I ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ பேசிக் ஃபீச்சர் இன் எனி டாப் அண்ட் வேரியண்ட் ஆஃப் எனி கார். உங்களுக்கு ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா ரீச் அட்ஜஸ்டபிள் இல்லை, ராக் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் பொசிஷனில் செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் வந்து எஸ்யூவினால் டால் ரைடிங் பொசிஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன்னா மேலே செட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் வைப்பேன். ஸோ திஸ் வில் பி கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு இன்டீரியர் லாம்ப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து சன்ரூஃபோட ஆப்ரேஷனல் பட்டன்ஸ், லெஃப்ட்டு மூவு அப்பு வந்து ஸ்லைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி. சீட்டோட ஹைட்டை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டால் ரைடிங் பொசிஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே காரில் ஏறும்போது உங்களுக்கு என்ன பொசிஷன் கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த செட் ஆகிற பொசிஷனில் நீங்கள் உட்காந்து ஓட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது உங்களுக்கு பேக் பெயின்லாம் வராது. பிகாஸ் எங்கள் பானட்லேருந்து எங்களுக்கு வியூ வெளியே பார்க்கும்போது நெக்ஸானில் எப்பவுமே வியூ நல்லாயிருக்கும். தட் ஒன்ட் பி எ ப்ராப்ளம்.
பட் கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்துட்டிங்கன்னா ஆக்சுவலி இது ரெகுலர் சீட்ஸ் பவர் சீட்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஏபியில் இருக்கு இல்லையா, ஏபியில் வந்து ஆக்சுவலி நெக்ஸானில் திக்கு. ஸோ நீங்கள் கார்னர்ஸ் இருக்கும்போது லைட்டாக இந்த சைட் பார்த்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வண்டி வர்றது தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸானில் பூட் ஓப்பன் பண்ணுவோம். பண்ணியாச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு பேசிக்கலி இந்த ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனுக்கும் ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனுக்கும் டைமென்ஷன் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ப்ரொபோஷனலி எல்லாமே ஒன்று தான். ஸோ அதே 350 liters ஆஃப் பூத் ஸ்பேஸ் தான் வந்து இந்த வண்டியிலையும் இருக்குது. அதே மாதிரி ஹெட்ரூம் லெக்ரூம் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர். ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் சரி, பேக்காக இருக்கட்டும் சரி. நான் சொன்னேன் இல்லையா, சன்ரூஃப் இருக்கிறனால கொஞ்சம் ஹெட்ரூம் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு. ஸோ பட் சன்ரூஃப் இல்லாத வேரியன்ஸில் உங்களுக்கு அது தெரியாது. போனட் வந்து ஆஸ் ஹெவி as it used to be. So this is the engine bay. முக்கியமான டிசைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து உங்களுக்கு ஷேப் வந்து ப்ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது மோர் ஆஃப் இப்போ வந்து கிளாம்ஷெல் ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் அந்த ஒரு கிளாம்ஷெல் டிசைன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் வந்து இங்கேருந்து அந்த சைடுக்கு நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் வெளியே தெரியும். ஆல்சோ வந்து அந்த போனட் ஸ்கூப்ஸ் டவுன், அது உங்களுக்கு வந்து இன்டீரியர்லேருந்து நீங்கள் கேபின்லேருந்து நீங்கள் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு வியூக்கு வந்து நல்ல வியூ கிடைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதாவது ரோட் வியூ. இப்போ நம்ம டாடா நெக்ஸான் BS6ஓட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். என்னோட வெர்ஷன், அதாவது நான் நெக்ஸான் டீசல் வச்சுருக்கேன், அது வந்து BS4. ஸோ BS6 BS4க்கும் வந்து உங்களுக்கு க்ளீனர் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸை கம்ப்ளை பண்ணுறதுக்காக இன்ஜின் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வண்டியில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த சேம் 1.5 liter டர்போ சார்ஜ் 4 cylinder டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 PSம் 260 Nm கொடுக்குது. ஆனால் பெட்ரோல் வெர்ஷனில் உங்களுக்கு 10 PS அதிகம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த வண்டி அதுவும் 110 PS தான் கொடுத்துருச்சு BS4 வெர்ஷனில். BS6 வெர்ஷனில் அது 120 PS கொடுக்குது. பர்ஃபார்மன்ஸ் வர்ச்சுவலி ஆல்மோஸ்ட் சிமிலர். உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த ஸ்டீரிங்கு. ஏன்னா ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு மெனிவரபிலிட்டி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டீரிங் வீல் வந்து சிக்னிஃபிகண்ட்லி லைட்டர். இப்போ நான் வந்து சிட்டி ஸ்போர்ட் மோடில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ வண்டி ஸ்போர்ட் மோடில் வந்து உங்களுக்கு வண்டியோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் கொடுக்கும். அதாவது 110 PSம் 260 Nm வந்து உங்களுக்கு ஸ்போர்ட் மோடில் கிடைக்கும். ஸ்போர்ட் மோடில் வந்து நீங்கள் ஓட்டும் போது வண்டி எங்கேஜிங்காக இருக்கும். ஆல்சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி உங்களுக்கு நீங்கள் எந்த மோடில் போட்டு ஓட்டினாலும் டீசல் வெர்ஷன் ஆஃப் நெக்ஸான் வந்து உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். என் வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வந்து நான் ஏசி போட்டு தான் ஓட்டுவேன். அப்போவும் எனக்கு வந்து 22, 23 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். சம்டைம்ஸ் ஈவன் மோர். நான் வந்து கொஞ்சம் ஏன்னா பிகாஸ் நான் வந்து ரொம்ப விரட்டவும் மாட்டேன், ரொம்ப ஃபியூல் எக்கானமிக்கலாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்க மாட்டேன். ஸோ அந்த ஃபியூல் எக்கானமி வந்து இட்ஸ் குட் ஃபார் செக்மெண்ட். அதே மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு வந்து நல்ல மைலேஜ் கிடைக்கும். வண்டி உங்களுக்கு வந்து நல்ல டார்க்கியான என்ஜினால் வந்து நீங்கள் இப்போது டிராஃபிக் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த டார்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் டார்க் வந்து உங்களுக்கு லோவர் டவுன் கிக்கின் ஆகுது. உங்களுக்கு வந்து 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 6-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் AMT உங்களுக்கு கொடுக்குறாங்க டாட்டா வந்து நெக்ஸானோட. இப்போ நம்ம மேனுவல் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், நெகட்டிவ் மேனுவலாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிவ்னஸ் இன்னும் பெட்டராக இருக்குது என் வண்டியில் கம்பேர் பண்ணும்போது. என் வண்டியில் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இட் ஹேஸ் அ வெரி குட் கியர் பாக்ஸ். பட் இதில் வந்து கொஞ்சம் ரிஃபைன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது வித் டைம் ஐ ஹேவ் திஸ் வெஹிக்கிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் 3 டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கிறனால வந்து உங்களுக்கு ரீடவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக தெரியுது. ப்ளஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கிடைக்குது. ஸோ ஈவன் நீங்கள் வந்து சிட்டியில் ஓட்டுறீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து ரெகுலரான ரோட்ஸில் நீங்கள் ஓட்டினாலும் சரி, நெக்ஸானோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வில் இம்ப்ரெஸ் யூ கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஃபியூல் எக்கானமிக்கலாக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் ஈக்கோ மோட் தான் போட்டு ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வண்டி கொஞ்சம் ஸ்லவுச்சியாக இருக்கும். பிகாஸ் அதில் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 70-75 horsepower அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வண்டியோட கர்வ் வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு கொஞ்சம் அண்டர் பவர்ட் மாதிரி தெரியும் அந்த டைமில். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் சிட்டி மோட் நீங்கள் வந்து இல்லை ஸ்போர்ட் மோட் போட்டே ஓட்டுங்க. பிகாஸ் வண்டி பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு மைலேஜும் அதிகமாக கொடுக்குது. ஈக்கோ மோடுக்கும் ஸ்போர்ட் மோடுக்கும் மைலேஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. பிகாஸ் ஈவன் ஸ்போர்ட் மோட் உங்களுக்கு வந்து நல்ல மைலேஜ் கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் லோவர் கேஸில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க, நீங்கள் லோவர் கேஸ் போயிட்டுருக்கீங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து த்ராட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு டர்போ கிக்கெலாம் வரைக்கும் யூல் ஃபீல் ஸ்லைட் லேக். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும்.
எப்போவுமே அந்த டர்போ கிக்கின் ஆகும்போது எனி டர்போ சார்ஜ் என்ஜின்ஸ் உங்களுக்கு வந்து டர்போ கிக்கின் ஆகிற டைமில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். நெக்ஸான் இஸ் நோ டிஃப்ரெண்ட். வண்டியோட சஸ்பென்ஷன் ஃபீல் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹைவேஸ் ஓட்டும்போது வண்டி ரியலி கம்ஸ் லைஃப். ஏன்னா நீங்கள் வண்டியோட கர்வ் வெயிட்டும் வந்து உங்களுக்கு அதிகம். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது நெக்ஸானில். ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஒரு 140+ ஸ்பீட்ஸ் போகும்போது உங்களுக்கு ஹைவேஸில் எஃபோர்ட்லெஸ்ஸாக நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெகுலரான க்ரூசிங் ஒரு 60 to 80 ஸ்பீட்ஸ் நீங்கள் போகிறீங்கனாலும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டாடா நெக்ஸானோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 lakhலேருந்து 12.70 lakh. அதாவது என்ட்ரி லெவல் பெட்ரோலுக்கும் டாப் அண்ட் டோல் டோன் டீசலுக்கும் நான் சொன்ன ப்ரைஸஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸஸ். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கும் ஒரு நல்ல காம்பேக்ட் எஸ்யூவி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எஸ் யூ கேன் கோ ஃபார் டாடா நெக்ஸான். அப்சல்யூட்லி லவ் இட். இப்போ நான் வந்து 2.5 years மேலே ஆச்சு நான் நெக்ஸான் ஓன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்சல்யூட்லி லவ் இட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். எனக்கு ப்ராப்ளமே இல்லை. அந்த ஒரு டாடா கார்ஸ்னால் வந்து எக்ஸ்பென்சிவ் டு ஓன். உங்களுக்கு வந்து சர்வீசபிலிட்டியில் காஸ்ட்லியாக இருக்கும் இருந்தவங்க அப்படி எனக்கு எந்த ஃபீல் ஆகல. எஸ் பார்ட்ஸ் காஸ்ட் இஸ் அ பிட் ஹை. that's not a very big deal because every day நீங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸும் நீங்கள் மாற்ற போகிறதில்ல. ஒன்லி இஃப் இட்ஸ் broken you'll have to deal with it. சரி, நான் வந்து என் வண்டியோட காம்ப்ரிஹென்சிவான 50,000 kilometers வந்து ரீச் பண்ண போகுது. ஸோ அதில் நான் வந்து அதை பற்றி நான் அலாசி சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஜேர்னலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற ஃபேஸ் லிஃப்ட் டாடா நெக்ஸான் ஃபேஸ் லிஃப்ட் பேசிக்ஸோட அப்சல்யூட் ரிவ்யூ வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வண்டிக்கும் இதோட காம்பேக்ட் எஸ்யூவி ரைவல்ஸ் இருக்காங்க இல்லையா, பிரேசா, சோனட், வென்யூ, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு தனியாக ஒரு கம்பேரிசன் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் நெக்ஸான். எனக்கு வந்து நெக்ஸானில் வந்து நெக்ஸானோட ஃபியூல் எக்கானமி பிடிக்கும். நெக்ஸானோட அப்சல்யூட்லி அதோட இன்டீரியர், அதோட ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அப்புறம் வந்து ஒவ்வொரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு அதோட ட்ரைவபிலிட்டி, அதோட நல்ல ப்ராக்டிகாலிட்டி பிகாஸ் ஆஃப் ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் 209 mm. அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஓவரால் மெயினாக வந்து நீங்கள் நெக்ஸான் எடுத்திங்கன்னா தயவு செஞ்சு தி பெஸ்ட் ஆப்ஷன் டு சூஸ் இஸ் கண்டிப்பாக டீசல் மேனுவல் தான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பெட்ரோல்னால் யூ ஒன்ட் கெட் த டிசைன் மைலேஜ் ஈவன் வந்து நீங்கள் கம்மியான ரன்னிங் இருந்தாலும். ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் மை டீசல் மேனுவல். ANTU இருக்குது, பட் டீசல் மேனுவல் இஸ் தி பெஸ்ட் கண்டிப்பாக நெக்ஸானில். ஓகே, அப்புறம் நெக்ஸானில் இன்னொரு ஹைலைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலில் வந்து இந்த ரொம்ப டாக்கியான என்ஜின். ஸோ அந்த என்ஜின் வந்து பீக் பர்ஃபார்மன்ஸ் அட்டைன் பண்ணும்போது அபவ் 2000 RPM உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு 260 Nm ஆஃப் பீக் டார்க் வந்து கிக்கின் ஆகும்போது வில் பி a charm to drive. நீங்கள் வந்து லாங் வே ஆகட்டும், நீங்கள் வந்து லாங் ட்ரைவ்ஸ் போனீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து ஈவன் ஷார்ட் ட்ரைவ்ஸ் போனீங்கனாலும் சரி. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வண்டியோட கம்ஃபர்ட் ஃபேக்டர் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப சூப்பரான வண்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் வைஸ். உங்களுக்கு எனக்கு இந்த செக்மெண்ட்டில் வந்து அடிச்சிக்க முடியாது. I've driven all the compact SUVs. என்ன மேக்னெட் தவிர எல்லா காம்பேக்ட் SUVs நான் ஓட்டியிருக்கேன். மேக்னெட்டோட ரிவ்யூ வருது, கொஞ்சம் டைம் ஆகும் கமிங் வீக்ஸில். ஸோ எஸ், திஸ் இஸ் இன் நட்ஷெல் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் கம்பேரிசனில். ஸோ இது வரைக்கும் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டியூல் டோன் கலர் ஸ்கீம்ஸில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, மல்டிபிள் கலர்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ ஒரு போலரைசிங்கான எஸ்யூவி இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக்ஸ். எந்த ஆங்கிள் இது பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஓன் பண்ணுற ஃபேஸ் லிஃப்ட் கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற வண்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட் ஃபாஸ்டியாக மெயினாக வந்து உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நல்ல ஒரு அக்ரெசிவான அப்பீலில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஸோ குட் in all. It ticks all the boxes for me. ஓகேங்களா? ஸோ நெக்ஸானோட இன்னொரு ப்ளஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஃபேஸ் லிஃப்ட் வந்து குளோபல் அண்ட் கேப் 5 star ரேட்டட். ஸோ மேக்ஸிமம் சேஃப்டி 5 to 5 stars வாங்கின கார். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கனாலே தெரியுங்க உங்களுக்கு நெக்ஸானோட ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி எவ்வளோ ஸ்டர்டியான பில்ட், எவ்வளோ சூப்பரான பில்ட் குவாலிட்டி ஃபார் வாட் யூ பே. ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் வெரி ரேர் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான கார் கிடைக்க. சேஃப்டி கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கார் வாங்கினாலும் சரி, நெக்ஸான் அப்சல்யூட்லி நெயில்ஸ் இட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கண்டென்ட் பிடிச்சிருந்தா ரோட்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். டியாகோ வழியாக நெக்ஸான் பார்க்குறோம்.